Bhagya Ashok, Reiki Master and Tarot Card Reader. இன்னைக்கு வந்து missing number 4 losho gridல missing number 4 உண்டானவங்க என்ன remedies பண்ணனா அவங்களோ அந்த 4 ஓட எனர்ஜியை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதோட பாதிப்புல இருந்து நம்மள வந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு புரியாதவங்க losho grid புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு எப்படி losho grid போடுறது அப்படின்ட்டு. இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு losho grid போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் losho grid-ஓட பேட்டர்ன். ஸோ இப்போ உங்களோட பேட்டர்ன் போடுறப்ப உங்களுக்கு வந்து நம்பர் 4 வந்து இல்லை, இந்த பாக்ஸ் வந்து காலியாக இருக்குது அப்படின்னா இந்த 4க்கு உண்டான ரெமிடிஸ் என்ன பண்ணனா அதுக்கு உண்டான பாதிப்புலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். இப்போ நார்மலி இந்த 4 வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேவிங்ஸ் வந்து கையில் தங்காது, பணம் வரவு உள்ள நமக்குள்ளே வந்து பணம் வர வந்து கொஞ்சம் பிளாக்கேஜஸ் ஏற்படும். ஸோ அதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து நான் வேறு வீடியோஸில் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். பட் இப்போ இங்கே பார்க்க போகிறது இந்த நம்பர் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னா, ஏன்னா வந்து இதில் எல்லாமே ஒவ்வொன்றும் இருக்கணும், இருந்தால் தான் நம்மளோட லைஃப் ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா அதோட பாதிப்பு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ இல்லாததுக்கு என்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அது சரி கட்டிடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இது இல்லைன்னா பைரவர் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸ் வந்து கொடுப்பாரு, நல்ல எனர்ஜி சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது. பட் நீங்கள் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி மெடிடேஷனை மட்டும் பண்ணுங்கள், அதுவே வந்து பெரிய ரெமெடி உங்களுக்கு. அதுதான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரெமெடி. அடுத்தது வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவலிங்கத்துக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுறது, சிவன் கோயிலில் போய் பால் வாங்கி கொடுக்கறது, இல்லை பிரதோஷம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு கண்டிப்பாக சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுக்கறது, இது பண்ணலாம். அதே மாதிரி பாம்பு புத்துக்கு பால் வாங்கி ஊற்றுற ரெமிடியும் உங்களுக்கு அருமையாக ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்கள் சண்டேலேயே பண்ணலாம். அடுத்தது சனிக்கிழமை கருப்பு உளுந்து தானம் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு சனிக்கிழமை கருப்பு உளுந்து தானம் பண்ணிங்கனாலும் இந்த எனர்ஜி பாதிப்புலேருந்து நம்ம சேஃபர் சைடில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கங்கா ஸ்நான் பண்ணணும். அதாவது கங்கை வாட்டரில் நீங்கள் குளிக்கணும். முடிஞ்சால் கங்கா வாட்டரில் குளிக்க சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் குளிங்க. சப்போஸ் அதுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா பூஜா ஸ்டோரில் கங்கா ஜல் கங்கா வாட்டர்னே வந்து ஒரு பாக்ஸில் விற்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிங்கன்னாலும் இந்த ரெமிடிஸ் பாதிப்புலேருந்து, இந்த 4 பாதிப்புலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஈஸியாக லைஃப் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி நம்பர் 4 இல்லாதவங்க இன்னொரு விஷயம் பண்ணலாம். நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து மூடி போட்டிருக்கக்கூடாது. மூடி இல்லாத தண்ணியை ஒரு கிளாஸில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சோடனே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் முள் இருக்க செடிக்கு அந்த தண்ணியை ஊற்றிடணும். அப்படி ஊற்றுனா நம்மக்கிட்ட இருக்க நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸை அது எப்பெல்லாம் அந்த வாட்டர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும், அதை போய் முள்ளு செடியில் நம்ம ஊற்றிடணும். ஸோ அது ஊற்றிட்டிங்கனாலும் இந்த ரெமிடிஸில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். டே டு டே லைஃப்பில் உங்களோட பண வரவில், நிறைய அதிர்ஷ்டத்தில், இதில் வந்து நீங்கள் மாற்றங்கள் பார்ப்பீங்க. இந்த ரெமிடிஸை யூஸ் பண்ணுறப்ப இதோட எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த நம்பர் 4 மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களோட வீட்டில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் உடன் எலிமெண்ட் வைக்கணும். ஏதாவது ஒரு உடன் எலிமெண்ட்டு, ஒரு மரப்பொருள் வைங்க. ஏதாவது மரப்பொருளில் அழகு பொருள் ஏதாவது வைங்க, ஒரு செடிகள் வைங்க, மரப்பொருள் எப்படி என்ன ஃபார்மில் நீங்கள் வச்சிங்கனாலும் ஓகே. பட் அந்த சவுத் ஈஸ்ட் கார்னரை நீங்கள் கவனிக்கணும். அங்கே வந்து குப்பை கூலங்கள் இருக்கக்கூடாது, நிறைய பொருள் அடைச்சி இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் பொருளை வந்து அங்கே யூஸ் அது வேஸ்டேஜ் பிளேஸாக வந்து அந்த கார்னர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல க்ளீன் பண்ணி ஒரு உடன் எலிமெண்ட், ஒரு டெக்கரேஷன் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஓகே. ஒரு பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா கூட ஓகே. ஸோ அந்த டைரக்ஷன் பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். தேங்க்யூ.